Hi viewers, welcome to our channel. நம்ம இன்னைக்கு பிளவுஸ்ல ஃப்ரண்ட் சைடு எப்படி மார்க் பண்ணி கட் பண்றதுன்றத பத்தி பார்ப்போம். நான் அதுக்கான மெஷர்மெண்ட்டை நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் இந்த மெஷர்மெண்ட்ல இருக்கிறத வச்சு எப்படி மார்க் பண்ணி கட் பண்றதுன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கழுத்தோட அகலம் மார்க் பண்ணணும். கழுத்தோட அகலம் மார்க் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க கேப் விட்டு. அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணதுல இருந்து கழுத்தோட அகலம் வந்து எனக்கு 2.5 இன்ச். நான் அந்த 2.5 இன்ச்சை மார்க் பண்றேன். இதே 3 இன்ச்ச நீங்க இங்க ஒரு மார்க் வச்சுக்கோங்க. கழுத்தோட உயரம் வந்து 6 இன்ச்சு. இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கிற அதே 1/2 இன்ச்ச இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இங்க நம்ம கழுத்தோட அகலம் 2.5 இன்ச் வச்சோம் மேல, அதே மாதிரி கீழே 3 இன்ச் வச்சுக்கோங்க. நீங்க இந்த மாதிரி 1/2 இன்ச் கூட வச்சு அகலத்துக்கு மார்க் பண்ணையில கழுத்தோட ஷேப் நல்ல யூ ஷேப்ல வரும். இப்ப நான் இத கோடு போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நெக்குக்கு வரைஞ்சிருங்க. இந்த 1/2 இன்ச் நம்ம விட்டுருக்கிறோம், அந்த இது எதுக்காகன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து ஷோல்டர் வந்து எனக்கு 2.5 இன்ச், தையலோட அளவு சேர்த்து 3 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஆம்கோலோட டெப்த் 5.25. இப்போ இத ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 இன்ச்சுக்கு நேர நம்ம கோடு போட்டுக்கிடுவோம். இப்போ கிராஸோட உயரம், எனக்கு கிராஸோட உயரம் 12.5 இன்ச்சு, தையலுக்கு சேர்த்து 13.5 இன்ச்சு நான் மார்க் பண்றேன். இந்த 13.5க்கு நேர ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்து சுற்றளவு, எனக்கு சுற்றளவு வந்து 10 இன்ச்சு. 10 இன்ச் வந்து நம்ம இங்க கழுத்தோட அகலம் மார்க் பண்ணிருக்க கோட்ல இருந்துதான் மார்க் பண்ணணும். இந்த எக்ஸ்ட்ரா விட்ட 1/2 இன்ச்ச சேர்க்க கூடாது. அப்புறம் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச், 1.5 இன்ச். இப்போ இந்த பட்டன் பட்டி சைடு மார்க் பண்ணிருக்கிறதுல இருந்து கிராஸோட உயரத்துல இருந்து ஒரு 1.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். 1.25 இன்ச்சுன்றது ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட். நீங்க யாருக்கு வேணாலும் இது வச்சுக்கலாம், உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து அதே மாதிரி ஆம்போல் சைடு 1.5 இன்ச், 1.5 இன்ச்சு கீழ இருந்து இங்க 1.5 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன், இங்க 1.25 மார்க் பண்ணிருக்கேன். இப்போ நெக் டெப்த்துக்கு ரவுண்ட் போட்டுக்கிடுவோம். கஸ்டமர் கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி டீப் கொடுத்துக்கோங்க. இங்க ஆம்கோல் நம்ம குடஞ்சு வெட்டுறதுக்கு ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கிடுவோம். அடுத்து கிராஸ் பாயிண்ட் மார்க் பண்றது. இந்த கிராஸ் பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணணும்னா நம்மளோட நிபிள் பாயிண்ட் சென்டர் மெஷர்மெண்ட் எவ்வளவு வருதுன்றத பொறுத்து மார்க் பண்ணணும். எனக்கு 8 இன்ச் இருந்ததுனால நான் 8ல பாதி 4 இன்ச், அந்த 4 இன்ச்சை ஃபர்ஸ்ட் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இதுதான் கிராஸ் பிடிக்கிறதுக்கான பாயிண்ட். இப்போ இந்த பாயிண்ட் இந்த 1.5 இன்ச் மேல ஏற்றி வரைஞ்ச பாயிண்ட் இங்க 1.25 இன்ச் வரைஞ்சது, இது 3ஐயும் ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம இந்த 1/2 இன்ச் வந்து விட்டுருந்தத இங்க நெக் அகலத்துல இருந்து இந்த மாதிரி கிராஸா கோடு போட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கிராஸா கொடுக்கையில கப் ஷேப்பு கரெக்டா இருக்கும். இப்போ நான் இந்த 3 லைனையும் ஜாயின் பண்ண போறேன். இந்த மாதிரி கிராஸ் மார்க் பண்ணி லைன் போட்டுருங்க. இப்போ நம்மளோட சுற்றளவு வந்து தையலுக்கு விட்டதோட மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப நம்ம கட் பண்ணுவோம். இப்ப நம்ம ஃபுல்லா கட் பண்ணி ஃப்ரண்ட் சைடு எடுத்தாச்சு. அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் இதெல்லாம் எப்படி கிராஸ்க்கு மார்க் பண்றதுன்றத பத்தி சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.